அதனால நீங்க எனக்கு வாக்களிச்சாதான் நான் உங்களுக்காக பேசுவேன் என்பது திருபிள்ளைத்தனம். வாக்களிச்சாதான் பேசுவோங்கிறது தாவேகாவோட கொள்கையே கிடையாது. நிலைப்பாடு இல்ல. அப்ப என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும்? எந்த பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எங்க ஞாபகத்துல வந்து போகுது. கஞ்சா அப்படின்னு, கள்ளத்தாராயம், பாலியல் வன்கொடுமைன்னு. ஆட்சியா நடத்துறீங்க நீங்க. எந்த துறையில நீங்க சிறப்பா இருந்திருக்கீங்க? சட்ட ஒழுங்குல சிறப்பா, உள்ளாட்சியில சிறப்பா, இல்ல பெண் கல்வியா, பெண் விடுதலையா, இல்ல சமூக நீதியா? எதை சொல்ல முடியும்? ஆனா கல்விக்கு நிதியே கொடுக்காம தொடர்ச்சியா தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களை வஞ்சிக்குது. நீங்க பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கேளுங்களேன், பேசுங்களேன். ஏங்க நீங்க 40 எம்பி வச்சுட்டாங்க வந்து பிக்சர் சாப்பிட்டு இருப்பீங்க. நாங்க கண்டிக்க வேண்டிய கொள்கையே இல்ல அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சி. ஒரு நாள் பெரியாருக்கு பேர நான் தான் அப்படிங்கிறாரு, மறுநாள் கேட்டா பெரியார் வந்து தமிழ்நாட்டிலே பிறக்கல, பெரியார் வந்து மனுஷனே இல்லைன்றாரு. மறுநாள் கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சி ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள போடுங்கன்றாரு. ஜெயேந்திரரே கைது பண்ண ஒரு அம்மா, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? எனக்கு கூட தான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அம்மாவை வந்து நீங்க சட்டசபையில வந்து பெண் என்றும் பாராமல் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினீங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ல இருந்து, போட்ட வலையில இருந்து, செருப்பு வரைக்கும் காமிச்சுதான் அரசியல் பண்ணீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கறதா தாவேகாவோட கொள்கை. திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜய் அவர்களின் கருத்து என்னன்னு அவங்க பதிவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கருத்து எங்காவது பதியப்பட்டிருக்கு இல்ல, அதுக்கப்புறமே அவர் மேலே ஏறினார். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்தால் இவர் இன்னமும் வீட்டுல புலி கரைச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும்ங்கறத நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. எனவே கல்வியிலிருந்து வருகிற கடைசி சுற்று சற்று கொஞ்சம் வாயை மூடி இருக்கவும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு உங்கள் கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள இது நடக்கல, நான் கோட்டையை நோக்கி நடப்பேன். ஏன் நடக்கல? கோட்டையை நோக்கி ஏமா நடக்கல உங்க தலைவர்? என்ன முடிஞ்சு போச்சு? அப்ப நீங்க நின்றுக்கணும்ல. திராவிட அரசியலோ அரசியல்வாதிகளோ வந்து அவங்களுடைய பாலிசி ரிஃபார்ம்ல தான் என்ன படிக்க வச்சு எனக்கு ஒரு நலன் செஞ்சாங்க. இல்ல இது எப்படி இருக்குன்னா, இந்த ஓசி பஸ்ல தானே போறீங்க, உங்களுக்கு நாங்க தானே இதை போட்டோம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சுய மரியாதையற்ற ஒரு சிந்தனை போக்குல இருந்து உதிக்கிறது தான் இந்த மாதிரியான பேச்சு. இதை இவர்களுடைய ஜெனரேஷனோட அவங்க நிறுத்திக்கிறது நல்லது. எங்களிடம் எல்லாம் அதை பேசினா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா எங்களிடம் அதற்கான தரவுகள் இருக்கு. நீங்க முன்னாடி இருந்த எல்லா பெண்களையும் படிக்க வச்சது நீங்க கிடையாது.